அணியின் பொருளாளராக இருக்கக்கூடிய சுதா மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேடம் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா ஜோதிடமும் நோய்கள் அப்படிங்கிறத பற்றி பேச வர்றாங்க. வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் குருப்பியோ நமக. குருவாழ்க, குருவே துணை. இந்த வாய்ப்பை நல்கிய குபேர அரசு கட்டளை நிர்வாகிகளுக்கும் என்னை ஆன்லைன் மூலமாக வெளிக்காட்டி கொண்டிருக்கும் கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிர்வாகிகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 24வது கருத்தரங்கத்தில் ஜோதிடமும் நோய்களும், ஜோதிடத்தில் நோய்களை எப்படி கண்டறியறது, நோய் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி அணுகிறது அப்படிங்கிற பேசலான் இருக்கேன். பொதுவாக ஒரு மனிதனுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். கடன் இந்த மாதிரி பண பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை நாம் சமாளித்து கொண்டுட்டு வந்துடலாம். ஒரு மனிதனுக்கு நோய் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பெரும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் மீளாத துன்பத்தில் கொடுத்துருங்க. நோய் இல்லாத வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு பழமொழியே நம்மளுக்கு இருக்குது. அதனால் நோய் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் நம்ம ஜாதகத்தில் எப்படி பார்க்கறது, நமக்கு எந்த மாதிரி தசா புத்திகள் வந்தால் நோய் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அணுகிறது அப்படிங்கிற விஷயத்த நாம் இன்னைக்கு பார்க்குறோம். நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். ஏதாவது ஒரு வயதில் நோய் நம்மளைய தாக்கி தான் ஆகும், தாக்காமல் போகிறதில்ல. அந்த தசாபுத்தி காலங்கள், அந்த மாதிரி 6ஆம் அதிபதி தசாபுத்தி காலங்கள் இந்த மாதிரி நடக்கும்போது நம்மளுக்கு அது சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் விடாது. அப்படி இருக்கும்போது எந்த மாதிரி 3 விதமான நோய்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சுற்றுப்புறத்தினால ஒரு நோய் ஏற்படும், மாசு இந்த மாதிரி ஏற்பட்டால் ஒரு நோய் ஏற்படும். அடுத்து முன்வினையால் ஏற்படும் நோய்கள், நாம் முன் ஜென்மத்தில் செய்த பாவ வினைகளுக்கு ஏற்ப அதனுடைய நோய்கள் தாக்கம் இருக்கும். பரம்பரை நோய்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து வாதம் பித்தம் கபம் என்னங்கிற பிரச்சனையால் திரிதேச தோஷங்களால் நோய்கள் நம்மளுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சூழல் இருக்குது. அடுத்து இதில் முதலாவதையும் 3ஆவதையும் நம்ம சீக்கிரமாக மருந்து சாப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை பரிகாரங்கள், கோயில் வழிபாடு இந்த மாதிரி நம்ம பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் 2வது வர நோய் நம்ம முன் சாப வினைகளால் பரம்பரைகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம தீர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் நாம் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் பண்ணாமல் நம்ம கொண்டுட்டு போக முடியாது. இதில் நம்ம ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், பாவ சக்கரத்தை வச்சு நம்ம நோய்களை கண்டறியலாம். திரிகோண பாவத்தை வச்சு நாம் என்னென்ன நோய் எந்த இடத்துல நம்ம உடலில் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் கண்டு கொள்ளலாம். இதில் லக்ன பாவம் பலமுள்ளதாக இருக்கணும், அதோட லக்னாதிபதி பலமுள்ளவளாக இருக்கணும்னு பார்க்கணும். பாவர்கள் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 6ஆம் அதிபதியும் லக்னத்துடன் லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டார் அப்படின்னா அவருக்கு நீண்ட நாள் நோய்கள் ஏற்படுறதுக்கான சூழல் அமைப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் எடுத்துக்கலாம். 6ஆம் அதிபதி நோய்க்கு மட்டும் காரகம் இல்லை, அவர் சத்ரு ருண ரோகத்துக்கும் காரணமானவர். அதில் அந்த திசா காலத்தில் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்து அவருக்கு நோய் வருமா, இல்லை எதிரிகள் தொல்லை ஏற்படுமா, கஷ்டங்கள் வருமா அப்படிங்கிறத நாம் ஜோதிடராகிய நாம தான் பார்த்து அவங்களுக்கு வழிகாட்டணும். இந்த மாதிரி வழக்கு பிரச்சனைகள் வருமா, இந்த மாதிரி நோய் ஏற்படுமா, எதிரி தொந்தரவு வருமா அப்படிங்கிற விஷயத்த நாம் அவங்களுக்கு பார்த்து வழிகாட்டலாம். அடுத்து 6ஆம் அதிபதியும் பொதுவாக எந்த ராசியில் இருக்கிறாரு, சரராசியில் இருந்தாருன்னா வேகமான திசை புத்தி நடத்தினா வேகமாக சரசரன்னு வேகமாக பரவக்கூடிய நோய்கள். ஸ்திர ராசியில் இருந்துன்னா நின்று உள்ளே இருந்து அவருக்கு ஆழமாக பதிஞ்சு அந்த நோய்கள் வேலை செய்யும். உபயராசி இதில் இருந்துன்னா வந்து போகும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் எடுத்து அவங்களுக்கு சொல்லலாம். அடுத்து ஆறாம் இடத்தை தவிர துர்ஸ்தானம்ங்கிற 6ஆம் இடத்தோட 8, 12 சம்மந்தப்பட்டது அப்படின்னா 6னா நோய், 8னா சிரமங்கள், அவஸ்தைகள் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். 12ஆம் இடம் அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் தான் இருந்து அவங்களுக்கு தீரக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் எடுத்து அவங்களுக்கு சொல்லலாம். மேசம் முதல் நம்மளுக்கு மீனம் வரை இந்த உடல் உறுப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்தந்த இடத்துல 6ஆம் அதிபதி நிற்கும்போது மேசத்தில் என்னன்னா தலை சம்மந்தப்பட்ட நோய்கள், மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி நாம் எடுக்கணும். அந்த நட்சத்திரத்தை பொறுத்து நாம் எடுத்து சொல்லணும். அடுத்து ரிஷபத்தில் இருக்கிறாரு அப்படின்னா முகம், வாய் சம்மந்தப்பட்ட இடத்துல அவங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு நாம் எடுக்கலாம். 3ஆம் இடம் அப்படிங்கும்போது காற்று ராசியாக வர்றதுனால அவங்களுக்கு சுவாச கோளாறு, ஆஸ்துமா, டிபி இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறது, அவங்க அலர்ஜி சம்மந்தமான தொந்தரவுகளில் இருப்பாங்க அப்படிங்கிற
தொண்டை பகுதியில் புண் ஏற்படும், அந்த மாதிரி நாம் சொல்லலாம். கடகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது நீர் சம்பந்தப்பட்ட ராசி. அது வந்து ரத்தத்தால் ஏற்பட நோய்கள், ரத்தத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், இருதயம், நுரையீரல், மார்பு இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நாம் எடுத்து அவங்களுக்கு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து 12 ராசிக்கு வந்து நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் ஏற்படும், அதை வந்து நம்ம எப்படி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நமக்கு வந்து பொதுவாக வந்து ராகு கேது தான் வந்து மெயினாக நாம் எடுத்து சொல்கிறோம். ராகு கேது அப்படிங்கும்போது 12 ராசிகளில் வந்து ராகு கேதுகள் எப்படி இருந்தால் எந்த மாதிரி பிரச்சனை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கேது அப்படின்னா உள்ள ஆழமாக இருந்து அவர் தரக்கூடிய நோய்கள் வெளியே வந்து காட்ட மாட்டார். உள்ளேயே நமக்கு வந்து வச்சு வச்சு சின்ன சின்ன தொந்தரவுகளாக கொடுத்து அது பெருசாக பிரச்சனையே கொடுத்துருவார். ராகு அப்படின்னா உடலில் மேல் ஏற்படுற பிரச்சனைகள் வெளிக்காட்டிடுவார். நமக்கு வந்து விபத்து, கொப்பளங்கள், தோல் சம்பந்தப்பட்ட வியாதி, இப்படி வெளியே உடலின் வெளியே வந்து ஏற்படக்கூடிய நோய்களை வந்து அவர் நமக்கு கொடுப்பார். ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடிய நோய்கள் ராகுவால் ஏற்படுற நோய்கள். கேதுவால் ஏற்படுறது அப்படின்னா நம்மளால் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது, உள்ளதான் இருக்கும். உள்ளே இருந்து கடைசி நிமிட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விஸ்வரூபமான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நோய்களாக வந்து நம்மளுக்கு காமிக்கக்கூடிய சூழல் அமைப்பு ஏற்படும். இதை வந்து நம்ம கவனித்து தான் பலன் சொல்லணும். இப்போ ராகு வந்து லக்னத்தில் இருக்கிறாரு அப்படின்னா கேது வந்து 7ல் இருப்பார். ராகு லக்னத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடல் பாகத்தில் குறைபாடு கொடுப்பாரு. அடுத்து மனசோர்வு, தலைவலி, உடலில் வந்து இடது பக்கத்தில் வரக்கூடிய நோய்கள் எல்லாமே ராகுவால் ஏற்படும் அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். அடுத்து வந்து 7ல் வந்து ராகு 7ல் வந்து கேது இருக்கிறாரு அப்படிங்கும்போது அனைத்து பாதிப்புகளும் மூளைக்காய்ச்சல், தோல் சம்பந்தமான வியாதி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து எலும்பு முறிவு, இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு. 2ல் ராகு 8ல் கேது அப்படின்னு வந்தோம்னா 2ல் கேது அப்படின்னம்னா அவங்களுக்கு பேச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறி திக்கி வரக்கூடிய, அவங்க நிற்கிற நட்சத்திர காலை பார்த்து நாம் சொல்லணும். அதில் வந்து 8ஆம் அதிபதியோட நட்சத்திரம் இந்த மாதிரிலாம் வந்தார் அப்படின்னா அவங்களுக்கு சில ஆப்ரேஷனு, இந்த மாதிரி சின்ன தொந்தரவு இந்த மாதிரி ஏற்பட்டு அதை சரி பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு பேச்சு வரக்கூடிய சூழல் அமைப்பு, இந்த மாதிரி விஷயமெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அதிக காய்ச்சல், பிபி, ப்ரெஷரு, இந்த மாதிரி வந்து விபத்து, ஏற்கனவே ஏற்படுற நரம்பு மண்டல பாதிப்பு, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தொந்தரவு வந்து கொடுக்கறதுக்கான சூழல் அமைப்பு இருக்குது. 2ல் வந்து கேது இருக்கும்போது 8ல் ராகு இருப்பார். அப்படி இருக்கும்போது வயிற்று வலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இருதய தொந்தரவு, இந்த மாதிரி வந்து மறைமுகம் சார்ந்த இடத்துல பிரச்சனைகள், இந்த மாதிரி இடங்கள் தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு வர்றதுக்கான சூழல் அமைப்பு இருக்குது. 3ல் வந்து ராகு 9ல் கேது அப்படின்னா அவங்களுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கும்போது நமக்கு கழுத்து பகுதி தான், தொண்டை பகுதி அப்படிங்கும்போது அதில் ஏற்படுற தொண்டை புண், கால் சம்பந்தமான நோய், ப்ரெஷரு, இந்த மாதிரி ரத்த சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு சூழல் அதிகமாக இருக்குது. இதுலேயே வந்து 3ல் கேது 9ல் ராகு இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும், சுவாச கோளாறு இருக்கும், ஹை ப்ரெஷர் இருக்கும், பெரியவர்களால் தொந்தரவு, வீட்டில் பெரியவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும், அதை இவங்க பார்க்க வேண்டிய சூழல், அதனால் ஏற்படுற துன்பங்கள், அவமானங்கள், கஷ்டங்கள் இந்த மாதிரி ஏற்படுறது, அதனால் ஏற்படும் நஷ்டங்களை வந்து இவங்க சந்திக்கிற மாதிரி சூழல் அமைப்பு ஏற்படும். அடுத்து வந்து 4ல் ராகு 10ல் கேது அப்படின்னம்னா காய்ச்சல், இருமல், சளி, பரம்பரை நோய், புகைப்பிடிப்பதால் ஏற்படும் தொந்தரவுகள், இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். உடலில் வந்து எப்போவுமே அரிப்பு சம்பந்தமான தொந்தரவுகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனை, மனநிலை பாதிப்பு, 4ஆம் இடம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு மனசு பாதிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தக்கூடிய சூழல் அமைப்பு இருக்குது. 4ல் கேது 10ல் ராகு அப்படின்னா அஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட நோய், இருதயம் சம்பந்தப்பட்ட நோய், லோ பிபி இங்கே தான் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். அடுத்து வந்து 5ல் ராகு 11ல் கேது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அஜீரண கோளாறு, அதிக அவங்களோட புகைப்பிடிப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள், அவங்க வயிற்றுப்போக்கு அடிக்கடி ஏற்படுது, கருசிதைவு ஏற்படும். 5ஆம் இடத்துல ராகு அப்படிங்கும்போது அவங்களுக்கு கருசிதைவு ஏற்படுறதுக்கான சூழல் அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள், புத்திர பாக்கியத்துக்கு தடை வரும். இதையெல்லாம் வந்து நாம் பார்த்து சரி பண்ணிக்கணும். 5ல் வந்து கேது 11ல் ராகு அப்படி இருந்ததுன்னா கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கெட்ட பழக்கங்களால் ஏற்படுற பிரச்சனை, கொப்பளங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சூழல் அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து
6ல் ராகு 12ல் கேது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடுப்பு எலும்பு சார்ந்தப்பட்ட பிரச்சனை, பாதம் வலியில பிரச்சனை, இந்த மாதிரி உடல்ல பொதுவான ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 6ல் கேது 12 ராகு அப்படின்னா அடிவயிறு, பிறப்புறுப்புல பிரச்சனை, இந்த மாதிரி சர்க்கரை வியாதி, கொப்பளங்கள், இந்த மாதிரி வந்து தற்கொலைக்கான எண்ணங்கள், இந்த மாதிரி தொந்தரவுகள் அவங்களுக்கு கொடுக்கும். பொதுவா வந்து 5ஆம் பாவாதிபதி 4, 7, 10ஓட தொடர்பு கொண்டாலோ, 5ஆம் அதிபதியில நிற்கிற கிரகம் 4, 10 தொடர்பு கொண்டாலோ குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தைகளுக்கு பெற்றவங்களுக்கு துன்பம், இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். இது வந்து அது நிற்கிற இடத்த பொறுத்து, அதனுடைய நட்சத்திர சாரம் பொறுத்து அவங்களுக்கு அந்த ஜாதகத்தில் வந்து அந்த தசா புத்தி நடக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நாம் இருக்கணுங்க. இந்த மாதிரி வந்து பொதுவாக வந்து எடுத்தோடனே 6ஆம் பாவாதிபதி நின்றதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அவங்க நட்சத்திர கால், அவங்க வந்து நோய் சந்திக்க போகிறாங்களா, வழக்குகளை சந்திக்க போகிறாங்களா, எதிரிகளால் பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்களா, இந்த மாதிரி நாம் வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து சொல்லணும். அதை எடுத்து அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் முழுமையாக வந்து நம்ம அவங்களுக்கு பிரச்சனைகளை சொல்லி வழிகாட்ட முடியும். பொதுவாக வந்து ஒரு நல்ல ஜாதகம் பிரச்சனை சொன்னோம், நல்ல ஜாதகமாக இருக்கணும் அப்படின்னா வளர்பிறை சந்திரனாகி லக்னத்தில் இருந்ததுன்னா குரு பார்க்க அவங்களுக்கு நல்ல ஒரு எந்த பிரச்சனையும் வராமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் சந்திரன் லக்னத்துலேயும் குரு சுக்கிரன் பார்வையோடு இருந்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நோயின்றி வாழ்வாங்க அப்படிங்கிற பிரச்சனையும் நாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். மொத்தமாக 3, 6, 9, 11ஆம் பாவங்களில் நல்ல கோள், அதாவது சுபகிரகங்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல எந்த நோயும் இல்லாமல் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். வலிமையான லக்னாதிபதியும் வலிமை குன்றிய 8ஆம் அதிபதியும் இணைந்திருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நாம் இவங்களுக்கு வழிகாட்டலாம். 12 பாவங்கள்லையுமே 9 கிரகங்களும் எந்த வகையிலும் 4, 6, 8, 12 தொடர்பு கொள்ளாமல் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நாம் அவங்களுக்கு வழிகாட்டலாம். நோய் அப்படிங்கிறது வந்து தீர்க்கக்கூடிய நோயா, தீர்க்க முடியாத நோயா, பரிகாரங்கள் மூலியமா நிவர்த்தி செய்யக்கூடிய நோயா அப்படின்னு பார்த்து நாம தான் ஜோதிடராகிய நாம தான் அவங்களுக்கு நல்ல வழிகாட்டியா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து தீர்க்கக்கூடிய நோய் அப்படின்னா வழிபாடு மூலமா சொல்லலாம். அடுத்து வந்து அவங்களுக்கு என்ன கிரக திசை நடக்குதுன்னு பார்க்கணும். சூரியன்னா அலோபதி மருத்துவம் எடுத்துக்கலாம், புதன்னா பச்சிலை மருத்துவம் எடுத்துக்கலாம், சனி பகவான்னா சித்த வைத்தியம், பரம்பரை வைத்தியம், அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து அவங்களுக்கு தீர்வு கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன கிரகத்தால் பாதிப்பு ஏற்படுதோ அந்த கிரகத்தோட மருத்துவ முறைகளை எடுத்து நாம் அவங்களுக்கு சொல்லலாம். சுக்கிரன்னா மலர் மருத்துவம் எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதனுடைய கிரகத்தோட காரகத்துவ சார்ந்த மருந்து வகைகளையும் பரிகாரங்களையும் அவங்களுக்கு வந்து நாம் சொல்லி நிறைய பேர்த்துக்கு அது சக்ஸஸ் ஆகிருக்குது. அந்த மாதிரி முறைகளை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நாம் ஜோதிடர் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த வாய்ப்பளித்த குபேர கரச அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். மிக அற்புதமாக பேசிய சுதா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்றுமாறு லட்சுமி அம்மா மற்றும் ஜெயந்தி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன்.